கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கூவத்தூர்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது சென்னையிலேருந்து ஒரு 69 கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். வீடோட இருக்குது. இது வந்து ஏரி, பின்னாடி இது ஏரியிலேருந்து லேண்டு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நெல் போட்டிருக்காங்க இல்லையா, இவர் இந்த கல் நட்டுருக்காரு பாருங்கள், இதுலேருந்து வரும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி லைட்டாக இப்படி திரும்பி இப்படி ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட் வரைக்கும் போகும். அது ஒரு பஸ் போகுது, வண்டிலாம் போகுது பாருங்கள், அது வந்து மெயின் ரோடு உங்களுக்கு இல்லைங்களா. இது வந்து மெயின் ரோடு. இந்த ரோடு இங்கேருந்து 2.35 ஏக்கர் வரும், கிட்டத்தட்ட 2.35 ஏக்கர். நேராக வந்து என்ட்ரன்ஸ் ரோடு வரைக்கும் போகும் உங்களுக்கு, ஓகேங்களா. அங்கே ஒரு வீடு இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஃப்ரீ இபி இருக்குது உங்களுக்கு. கிணறு தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக இருக்க தண்ணி. பக்கத்தில் ஏன்னா ஏரி இருக்குது உங்களுக்கு. இந்த வாட்டர் வந்து இந்த பக்கம் ஏரிலாம் வராது, வாய்ப்பு கிடையாது. அந்த பக்கம் ஓப்பன் மது இருக்குது, அந்த பக்கம் போயிடும் பார்க்கலாம். அங்கே பின்னாடியும் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், பட் அது இவங்களுக்கு கிடையாது, அது புறம்போக்கு. பின்னாடி வந்து அங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நெல் போட்டிருக்காரு, அவரோட ஓன் யூஸ்க்காக நெல் கொஞ்சம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நெல் பயிர் வந்து விளைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா வந்து ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு ஏரியா இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 தென்னை மரம் வந்து குட்டை மரம் போட்டிருக்காங்க. குட்டை மரம் அப்படின்னா ஒரு 3 இயர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து காய்க்க ஆரம்பிக்கும். 140 மரங்கள் அப்படின்னா ஒரு மரம் வந்துட்டு நல்லா காய்க்க ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக லோடு எடுத்தலாம். லோடு வந்து சென்னைக்கு வந்து இளநீ விற்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை யாராவது பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்களே வந்து மொத்தமாக எடுக்கலாம். இல்லை ஏதாவது அங்கே சப்ளை நீங்களே டேரெக்டாக சப்ளை பண்ணலாம். இளநீ கடைங்களுக்கு சப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து இன்னும் வருமானம் வரும். நிறைய பேர் அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஈல்டு கொடுக்கும். அவர் என்ன சொன்னார்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஈல்டு கொடுக்குற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 18 மரம் வந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய மரமே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 18 மாமரம் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஹவுஸ் வந்து அவங்க தங்கியிருக்காங்க. இப்போ ஏஜ்டு பீப்புள்ஸு அவங்க வந்து நிலத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க பொண்ணு வந்து சிட்டிக்கு கூப்பிட்றதெல்லாம் அவங்க வந்து இதை கொடுத்துட்டு சிட்டிக்கு போகிறாங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப் மாதிரி போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இது மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் இதை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பட்டா லேண்டு. இது வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட் இல்லைங்களா, இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே இப்படியும் இந்த பக்கம் அப்படி வளைஞ்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக அங்கே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அங்கே போக இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு மெயின் ஏரியா ரோடுக்கு போகும்போது கொஞ்சம் நல்லாவே பெரிய லேண்டாக இருக்கும். ஒரு நல்ல லேண்டு இது உங்களுக்கு. ஃபுல்லாக கிளியராக பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடையும் நான் காமிக்கிறேன். அது தமிழில் சொல்லுவாங்க 10 சதுரத்தில் வந்து வீடு கட்டியிருக்காரு அவர். நல்ல ஒரு வீடு. அதுவும் நீங்கள் எதுவுமே இதில் வந்து கை வைக்க வேண்டிய வேலை இல்லை. அப்படியே நீங்கள் ஒரே ஒரு வேலை சுற்றி ஃபென்சிங் பண்ணணும், அவ்வளோதான். ஃபென்சிங்க்கு அவரே வந்து அந்த இதெல்லாம் நட்டுருக்காரு. ஃபென்சிங் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு. பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கெல்லாம் ஆள் பக்கத்துலேயே கிடைப்பாங்க, பிரச்சனை இல்லை. அவரே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு வந்து மண் அடிப்பாங்க. மண் வந்து ஏற்றி காட்டு போடுவாங்க. அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம வில்லேஜில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த நாரைன்னு சொல்லுவாங்க, நாரை, இந்த குருவிங்க எல்லாமே நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே இதுங்கெல்லாம் வந்து இங்கே வர அளவுக்கு ஒரு ஏரியா நல்லாயிருக்கும். ஒரு காமான ஒரு ஏரியா, ஃபார்ம் ஹவுஸு, ஒரு வீடு இருக்குது ஏற்கனவே. இதை வந்து ஒரு வில்லேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. பாருங்கள், இப்போ தான் ஏர் ஓட்டி மண் அடிச்சிட்ருக்காங்க அவங்க. மண் ஏற்றுவாங்க அந்த இதுக்கு, தென்னை மரத்துக்கு வந்து மண் ஏற்றுவாங்க. இப்போ தான் இது வந்து ஒரு 2 வருஷம் ஏஜ். இந்த மரத்துக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஏஜ் உங்களுக்கு. இன்னும் 1 இயரில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சுற்றி நீங்கள் வந்து தேக்கு மரம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே பார்த்துட்டே போகலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து கடைசி வரைக்கும் காமிக்கிறேன். அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வீடு இருக்கும், பார்க்கலாம். டிராக்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி அந்த பக்கம் வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபென்சிங் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த பக்கமும் இருக்கலாம். எல்லாமே வந்து பைப் லைன் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கும் வர மாதிரி தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேப் போட்டு தான் வந்து கன்று நட்டுருக்காங்க. ஒரு 2 மரத்துக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கும் கேப் இருக்குது. நடுவில் நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வந்து இதில் தர்பூசணி போடலாம், வேர்க்கடலை சொல்லுவாங்க, வேர்க்கடலை போடலாம், உளுந்து, தக்காளி, மிளகாய், இது மாதிரி வந்து எல்லாமே போடலாம். இதில் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே குட்டை மரம் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 அடி 5 அடியில் உங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 அடிக்குள்ளே உங்களுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இயர் வந்து இது எல்லாமே ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு. மண் அடிச்சிருக்காங்க பாருங்கள். சில மரங்கள் செத்து போயிருக்கு. அந்த இடத்துல வேறு எதாவது நீங்கள் செடிகள் நட்டுக்கலாம். இருந்து ஒரு பலா செடி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் நீங்கள் செடிகள் வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கேப் நிறைய விட்டு தான் பண்ணியிருக்காங்க. பண்ணலாம். நடுவில் மாமரம் கூட வைக்கலாம் நீங்கள், இல்லை எலுமிச்சை வைக்கலாம்.
சப்போட்டா வைக்கலாம், சாத்துக்குடி வைக்கலாம். இந்த மாதிரி இடங்கள் வந்து நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் இருக்கிறது வேறு ஒருத்தரோட லேண்டு. இவரோட லேண்டுக்கு நீங்கள் ஃபென்சிங் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நல்லாயிருக்கும். 140 தென்னை மரம் இருக்குது. ஈல்டு வர தென்னை மரம் ஒரு 18 தென்னை மரம் இருக்குது. மாமரம் வந்து பெரிய மாமரம் 10 வருஷத்து மாமரம் பாருங்கள். இது வந்து ஒரு 18 மாமரம் இருக்குது. உண்மையில் வந்து ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டு. ஆன் ரோடில் இருக்குது, ஆன் வில்லேஜ் ரோடு. நான் வெளியிலேருந்து காமிக்கிறேன். ஆன் வில்லேஜ் ரோடில் இருக்குது. இதில் காய் காய்க்குது பாருங்கள், காய் காய்க்குது உங்களுக்கு. இது பைப் லைன், ஒரு ஏரியாவாக பைப் லைன் கொடுத்துருக்காரு அவர். பைப் லைன்ஸ் இருக்குது. கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்து ஒரு லாரியே போகலாம், அந்தளவுக்கு ஒரு கேப் இருக்குது. சின்னதாக ஒரு ஆடு மாடுக்கு ஷெட்டு போட்டிருக்காரு. இப்போ அதை யூஸ் பண்ணல. அது யாரும் நீங்கள் ரெடி பண்ணி இது பாருங்கள், ஆடு மாடு கோழி இது மாதிரி வளர்த்துக்கலாம். நல்லா சூப்பரான இது. ஃபென்சிங் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஆடு வளர்த்தா கூட ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1.95 crore சொல்கிறார். 1,95,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டாங்க. இவர் பேசணுன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இப்போ மார்கழி மாதம் வந்து நீங்கள் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. இவரும் அந்த சென்டிமெண்ட்லாம் கரெக்டாக பார்க்குறவர். மார்கழி மாதம் நம்ம ப்ராப்பர்ட்டி விசிட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி பற்றி ரேட் பேசுகிறது வந்து நீங்கள் ஜனவரி தான் பண்ண முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வச்சுருக்கு பாருங்கள், பூ வச்சுருக்கு. இப்போ வந்து பாருங்கள், அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன். கார் போகுது பாருங்கள் பக்கத்தில். இந்த ரோடு அப்படியே பக்கத்தில் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வரும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ கேப் போட்டு. இதில்னா தென்னையில் ஈல்டு வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தென்னை மரத்தில் வந்து இளநீ பாருங்கள் எவ்வளோ குத்தாக இருக்குது பாருங்கள். அப்படியே கட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து 2 4 6 8 ஒரு 15 காய் இருக்குது ஒரு கொத்துக்கு. இதுலேயும் பாருங்கள், ஒரு கொலைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கொலையில் நிறைய காய்க்குது. ஒரு நல்ல ஈல்டு வரக்கூடிய ஒரு இதுதான். இதில் வந்து ஒரு சாத்துக்கொடி சொல்லுவாங்க, சில பேர் சாத்துக்கொடி சொல்லுவாங்க, சில பேர் வந்து நார்த்தங்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காய் உங்களுக்கு. இதில் ஊறுகாய் போடுவாங்க சில பேர். இது வந்து மாட்டுக்கான வைக்கல் போர் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து மாட்டு ஷெட்டாக வச்சுருந்துருக்காரு. இயற்கையாக விவசாயம் பண்ணுறதுக்கும் மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கும் ஒரு சூட்டபிளான ஒரு லேண்டு இது. ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது உங்களுக்கு. மற்ற இடம்லாம் வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்குது சிலது. இது வந்து அவ்வளோ வந்து ரெடி பண்ணியிருக்காரு, அத்தனை வருஷமாக பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காரு. மாமரம் சைடில் இருக்குது பாருங்கள், இதுவும் மாமரம். அந்த பக்கம் கோழிக்கு வந்து ஷெட்டு வச்சுருக்காரு. கோழிக்கு ஷெட்டு, எலுமிச்சை எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பூவரச மரம் சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. இது நல்லா பூவரச மரம். நீங்கள் வந்து நல்லா வளர்ந்தது, அப்படி பெருசாக வளர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மரம் வந்து கதவு ஜன்னல் செய்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பூவரச மரம் இது உங்களுக்கு. இன்னொரு மரமும் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், கொய்யா இருக்குது, மா இருக்குது. இந்த பக்கமும் கொய்யா இருக்குது உங்களுக்கு. கொய்யா காய் கூட நிறையா காய்ச்சிருக்கு, பார்க்கலாம் நீங்கள். நாட்டு கொய்யா தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாட்டு கொய்யா அது. இந்த பக்கம் வந்து இந்த முல்லை இருக்குது. செடிங்க நிறையா வச்சுருக்காங்க. உள்ளே அது ஷெட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து இந்த மாதுளை இருக்குது. இந்த மிக்சடு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் தனியாக வந்து கொஞ்சம் ஃபென்ஸ் பண்ணி அவங்க மட்டும் சின்ன இந்த எலுமிச்சைலாம் வச்சுருக்காங்க உள்ளே. இது வந்து இந்த ஃபென்சிங் உள்ளே போனீங்க அப்படின்னா எலுமிச்சை மரம் இருக்குது உங்களுக்கு. உள்ள கோழி பண்ணை, அதாவது இந்த ஃபென்சிங் பண்ணிக்கலாங்களா, இது உள்ள கோழி தந்து கோழி வெளியில் வராது. உள்ளே சேஃபாக வந்து கோழியும் வளர்க்கலாம் நீங்கள். வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியாக இருக்கும். வீடு வந்து ஒரு நல்லாவே இருக்கும். அந்த காலத்து வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டைல் வந்து வில்லேஜில் அப்போல்லாம் கட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வீடு இது உங்களுக்கு. தனியாக கேட் போட்டார். அதாவது லேண்டு உள்ளே போகிறதுக்கு தனி கேட் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்ட்ரன்ஸ் கேட். இது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கேட் இருக்குது உங்களுக்கு. இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லேண்ட் உள்ள அந்த ஃபென்சிங் பண்ணி யாரும் போக முடியாது, வர முடியாது. சப்போட்டா மரம் பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. சப்போட்டா மரம் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பைப் லைன்லாம் வாங்கி வந்து வச்சுருக்காரு. ஒரு பைப் புதுசாக கனெக்ஷன் பண்ணுறது வாங்கி வந்து வச்சுருக்காரு. சப்போட்டா நிறைய பழம் காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்ல பெரிய பெரிய காய் எல்லாமே. நல்ல நீர்வளம் உள்ள ஒரு ஏரியா. தண்ணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நிறைய காய்கள் இருக்குது உங்களுக்கு. செப்டிக் டேங்க் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. பின்னாடி ஃபென்சிங் பாருங்கள். இந்த ஃபென்சிங் மட்டும் உள்ளே இன்னும் செடிகள் வச்சுருக்காரு. வெறும் பூச்செடியாக நிறையா வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒரு கிராமத்து இது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷெட் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு தனியாக பைப் லைனும் வச்சுருக்காரு ஃபுல்லாக. இந்த பக்கம் உங்களுக்கு இந்த வீடு பின் பக்கம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். முன் பக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம்.
செம்பருத்தி செடி இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக. தென்னை மரம் பாருங்கள், இதுலேயும் காய் வந்து இந்த இளநீ எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, குண்டாக இருக்கும் உங்களுக்கு, பெரிய இளநீ வரும் உங்களுக்கு. இந்த பக்கம் அந்த ரோஸ் கலர் செடின்னு சொல்லுவாங்க, அழகுக்கு வைக்கிற ஒரு பூச்செடி பூக்கும், அதோட இது செடி சரௌண்டிங்கில் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் கார் வந்து பார்க் பண்ணலாம். வீடு வந்து பார்த்திங்கன்னா கார் வித் கவர்டு கார் பார்க்கிங்கோடு இருக்குது. இதுதான் வீடு உங்களுக்கு. உள்ளே இப்போ அவங்க இருக்கிறதெல்லாம் நான் வந்து எதுவும் கவர் பண்ணல வீடு. ஈவினிங் போத்திக்கோவில் வெளியே உட்கார மாதிரி ஒரு போத்திக்கோ பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதாவது சென்னையில் ஒரு வீடு வாங்கணுன்னாலே கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு வந்து மினிமம் 70 to 80 lakh ஆயிரும். இப்போ என்ட்ரன்ஸில் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், என்ட்ரன்ஸில் இடம் வச்சு வீடு கட்டிருக்காங்க. கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு. வில்லா பாருங்கள் உங்களுக்கு, ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு டைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு, ஒரு காரு 2 வீலர் வருதுக்கு. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 2 கார் கூட விட்டுக்கலாம். என்ட்ரன்ஸில் ஒரு 18 தென்னை மரம் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய பெரிய தென்னை மரம் எல்லாமே இருக்குது பாருங்கள். இபி லைன் வந்து உள்ளேருந்து வெளியில் போகுது, அவள் தான் கிராஸ் ஆகுது இந்த லேண்டை, வேறு எங்கேயும் இபி லைன் வந்து கிராஸ் ஆகலை இல்லைங்களா. என்ட்ரன்ஸில் வெளியில் போகிறது தான் ஒரு வில்லேஜ் டைப்பு, சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் இது. என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு கொஞ்சம் மேடு ஏற்றி போகிற மாதிரி பண்ணியிருக்காரு அவர் உள்ள இல்லைங்களா. எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இதில் வந்து சொல்ல முடியாது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வெளியில் போய் பார்ப்போம். இதுதான் வந்து ரோடு உங்களுக்கு, தார் ரோடு தான், ஆன் தார் ரோட்டில் உங்களுக்கு இருக்குது ப்ராப்பர்ட்டி. இந்த காலிலேருந்து தான் வரும் உங்களுக்கு, இதுலேருந்து என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்காரு அவர் ஓகேங்களா. காம்பவுண்ட் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, 1.95 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப பண்ண மாட்டாங்க. தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. இதுலேயும் எல்லாமே பாருங்கள், காய் நிறையவே வச்சுருக்காரு உங்களுக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த காயும் வந்து காய்க்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரௌண்டிங்கை நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. இதில் பாருங்கள் காய் எப்படி இருக்குது பாருங்கள் இல்லை. தென்னை மரம் வந்து எல்லாமே எல்லா குலையிலையும் காய் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.